ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவ ஜனமே, நீங்கள் இந்த துன்பத்தின் ஊடாக நடந்து வருவது கூட தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாயிருக்கலாம். இன்று சத்துருவினால் நீங்கள் தாக்கப்பட்டு இழப்புகளை சந்தித்திருப்பது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதும், நீங்கள் உயர்த்தப்படுவதும், நீங்கள் நன்மையை காண்பதும் எப்படி தேவனுடைய ஒரு திட்டமாய் இருக்கிறதோ, அப்படி சத்துருவினால தாக்கப்படும் பொழுது இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடும். சத்துரு யோபுவை தாக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை, பூமியிலே அவனை போல உண்மை உள்ள மனிதன் ஒருவனும் இல்லை. சத்துருவினால் தாக்கப்பட அனுமதித்த பொழுதும் கூட யோபு தன்னுடைய உத்தமத்திலே, தன்னுடைய உண்மையிலே, தன்னுடைய விசுவாசத்திலே அவன் உறுதியாய் நின்றான். அந்த துன்பத்தின் முடிவு காலம் வந்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை திருப்பி அவன் இழந்து போன அத்தனையையும் இரட்டத்தனையாய் தந்தது தேவ திட்டத்தினுடைய ஒரு பகுதியாய் இருக்கக்கூடுமே. ஆனால் சத்துருவினால் தாக்கப்பட்டு இழந்ததும் தேவ திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சத்துருவினாலே தாக்கப்படலாம். பரியாசத்திற்கும், நிந்தைக்கும், அவமானத்திற்கும் நீங்கள் உள்ளாக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துருவினால் தாக்கப்பட்டு சகலவற்றையும் இழந்த யோபு அந்த துன்பத்தின் நேரத்துல, அந்த இழப்பின் நேரத்துல, அந்த துக்கத்தின் நேரத்துல, அந்த போராட்டத்தின் நேரத்துல தன்னுடைய விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லுகிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்தார், அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார், அவனுடைய அந்த உறுதியை ஆண்டவர் பார்த்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்ற அந்த உத்தமத்தையும், அந்த விசுவாசத்தையும், அந்த நம்பிக்கையையும் கண்டு யோபுவினுடைய சிறையிருப்பை திருப்பின தேவன், யோபுவினுடைய சிறையிருப்பை உடைத்தெறிந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய உத்தமத்தை கண்டு, உங்களுடைய விசுவாசத்தை கண்டு, உங்களுடைய நம்பிக்கையை கண்டு, தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை கண்டு உங்களுடைய தாக்குதலை, உங்கள் வாழ்வில் இருக்கிற சத்துருவினுடைய தாக்குதல்களில் இருந்து விடுதலையாக்கி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, யோபுவின் வாழ்வில் துன்பத்தின் பகுதி ஒரு திட்டமாய் இருந்தது போல இன்று எங்கள் வாழ்க்கையில வருகிற துன்பம் தேவ திட்டங்களின் ஒரு பகுதியாய் இருக்குமே. ஆனால் யோபுவினுடைய சிறையிருப்பை திருப்பி இரட்டிப்பான நன்மையை தந்தது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.